இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 12வது வாரத்துக்கான 6வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவில் தான் இந்த வீடியோவிலேருந்து முழுசாக பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்திலே முடிஞ்சிடும். ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட் பார்த்தோம்னா 11 பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா மிட் எவிக்ஷன் இருக்கலாம். அதேமாதிரி அடுத்த வாரம் தான் டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கும் ஆரம்பிக்கவும் போகுது. அதனால் இந்த பிக் பாஸ் வீடியோ இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்க போகுது. சரி, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடுங்க, வீடியோ பாருங்க. நம்பர் 1 பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கானா வினோத் தான் இருக்கிறாரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,84,895 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.14% வாங்கியிருக்கிறாரு கானா வினோத். இவர் வந்து ஒரு அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்கும் ஏற்பட்ட வாக்குகள் வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் கிட்ட வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அளவில் வந்து இவர் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அப்படின்னே தெரியவும் செய்யுது. அதனால் இவரை வந்து யாருமே எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து வாங்கி குறிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற கண்டஸ்டண்டோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கானா வினோத் கூட தான் பழகு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் சில பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆளாக தான் வினோத்தை வந்து எல்லாருமே பார்க்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க பார்த்தோம்னா திவ்யா கணேஷ் தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது 1,25,023 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 15.64% வாங்கியிருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். இவங்க வந்து வைல்டு கார்டு என்ட்ரி வந்து கொடுத்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன அப்பப்போ கொஞ்சம் வந்து லூஸ் டாக் மட்டும் விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வினோத்துக்கு டஃப் நல்லாவே கொடுக்கவும் செய்வாங்க. அதுக்கப்புறம் 3வது பொசிஷனில் வந்து விஜய் பார்வதி தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது 86,689 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 11.1% வாங்கியிருக்காங்க பார்வதி அவர்கள். பார்வதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்வதி பார்வதி அப்படின்னு சொல்கிற பேச்சுக்கள் தான் இப்போ அதிகமாக இருக்கவும் செய்யுது. குறிப்பாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா கண்டஸ்டண்டோட ஃபேமிலி வரும்போது பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி பேசாமல் இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு பார்வதி வந்து எவ்வளோ ரீச் ஆகிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எப்படி கானா வினோத்தை வந்து எல்லாருமே குறிப்பாக கவனிக்கிறாங்களோ அதே மாதிரி பார்வதியுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவனிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன, அது வேற மாதிரி, இது வேற மாதிரி. அதுக்கு அடுத்ததான் 4வது பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கனிதா இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது 69,544 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 8.7% வாங்கியிருக்கிறாங்க. கனியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே ஆட்டத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கவும் செய்கிறாங்க. ஒருவேளை எஃப்ஜே கூட சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் விக்ரம் கூட சேர்ந்ததுனால என்னவோ வந்து கேமை விட்டே வெளியே போயிட்டாங்களோ என்னமோ. அதுக்கு அடுத்ததான் 5வது பொசிஷனில் வந்து ஆரோரா சிங்லர் தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது 64,499 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 8.7% வாங்கியிருக்காங்க ஆரோரோ. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான வந்து சந்தர்ப்பங்கள்லாம் பயன்படுத்தி கரெக்டாக தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தோம்னா மொதல் 50 நாட்கள் வந்து எதுவுமே பெருசாக எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேமுக்குள்ளே இன்வால்வ் ஆகி வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக 6வது இடத்துல வந்து சாண்ட்ரா தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது 59,505 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 7.45% வாங்கியிருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் போனதுக்கப்புறம் அப்படியே அப்செட் ஆகி ஓரமாக உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பிள்ளைகள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் உற்சாகமாகி நல்லாவே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக 7வது இடத்துல வந்து சபரி தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது 53,263 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 6.66% வாங்கியிருக்காங்க சபரி அவர்கள். சபரியை பொறுத்தவரை 80 நாள் கடந்து ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் வந்து கேமை எக்ஸ்போஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா அவருடைய கேரக்டரே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவும் செய்யுது. அதனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இவர் ஒரு சரியான ஆளா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 8வது இடத்துல இருந்து விக்ரம் தான் இருக்கிறாரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது 55,104 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 6.9% வாங்கியிருக்கிறார் விக்ரம் அவர்கள். விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்ல ஓட்டுக்கள்லாம் வாங்கி முன்னேறிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி படிப்படியாக கீழே இறங்கி ஏஞ்சர் சோனுக்கு வந்துட்டார். அதுக்கு அடுத்ததான் 9வது இடத்துல வந்து அமித் பார்கவ் தான் இருக்கிறாரு. இவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது 51,887 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 6.49% வாங்கியிருக்கிறாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா அமித்
ஒருத்தர் தான் ஒரு பாசிட்டிவான ஆள், அதாவது ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பேர் பார்த்தோன்னா பயங்கர நெகட்டிவாக இருப்பாங்க. ஆனால் இவரை பொறுத்தவரை பாசிட்டிவான ஒரு வைபான ஆள் தான் இவர். அதுக்கு அடுத்ததாக 10வது பொசிஷனில் வந்து சுபிக்ஷா தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது 46,756 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 5.85% வாங்கியிருக்காங்க சுபிக்ஷா. சுபிக்ஷா பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வீட்டில் உள்ள ஆளுங்களே வந்து திட்டுன்னு திட்டி எடுத்துட்டாங்க. எதுக்காகனா அவங்க எப்பொழுதுமே வந்து பீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பாட்டு படிக்கிறதுனால. அதுலேயும் முக்கியமாக அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா, நீ எதுக்காக பீட் பாக்ஸ் பண்ணுற, இதையெல்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கியா, தயவு செஞ்சு அதெல்லாம் நிறுத்து, பாட்டு பாடுறதை நிறுத்து, பீட் பாக்ஸ் பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து தெரிக்க விட்டு பல கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட அப்பாவுமே பார்த்தீங்கன்னா சிங்கப்பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு இங்கே காணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல்லாம் அடிச்சிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இவரோட தம்பி சொன்னதெல்லாம் பார்த்தோன்னா கரெக்டு தான். ஏன்னா வந்து இவங்க திசை மாறினதே அந்த இடத்துல தான். ஏன்னா வந்து திறமைகளை வளர்க்கணும், ஆக்டிங் பண்ணணும், சிங்கிங் பண்ணணும், லிரிக்ஸ் ரைட் பண்ணணும், பீட் பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திறமையை வந்து வளர்த்துக்கிட்டாலும் ஆனால் இதுக்கான இடம் வந்து இந்த பிக் பாஸ் வீடு இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. இவங்க வந்து கற்றுக்கலாம், ஆனால் வந்து கற்றுக்கொள்றதே முழு நேரமாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் மக்கள் வந்து இந்த ஷோவையுமே பார்க்கணும், அதே மாதிரி அவங்க ஓட்டும் போடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பீட் பாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் விக்ரமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார், இப்படி வந்து பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். அதுமாதிரி ஒரு கேஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அதே மாதிரி திரும்பவும் ரிப்பீட்டடாக வந்து அதே பீட் பாக்ஸ் தான் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு கட்டத்திலேயாவது அவங்க மாறி இருக்கணும். ஆனால் அப்போவுமே வந்து அவங்க மாறாமல் தான் அப்படியே வந்து பீட் பாக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த கேஸ் சொல்லியே வந்து 20 நாள் மேலே ஆயிருக்கும். ஆனால் அந்த கோர்ட் டாஸ்க் எல்லாம் நடந்துச்சுல, அதுக்கு முன்னாடியே வந்து அவர் சொல்லவும் செஞ்சுருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த 20 நாட்களில் கரெக்டாக பயன்படுத்தி இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு மக்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே பீட் பாக்ஸ் பாட்டை காலையில் எடுத்துகிட்டு வந்துட்டு கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு மக்களே நான் உங்கள் மீன பொண்ணு சுபி அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் ஓட்டிங்ஸ் வந்து போட மாட்டாங்க மக்களுமே. இப்போதைக்கு டேஞ்சர் சோனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா விக்ரம், அதுக்கப்புறம் அமித், அதுக்கப்புறம் சுபிக்ஷா, இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகி போவாங்க, இல்லைன்னா 2 பேர் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கவும் செய்யுது. இவங்களுக்கு அடுத்து யார் வீக்காக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கனியும் சபரி தான் இருக்கிறாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், விக்ரம், அமித், சுபிக்ஷா இந்த 3 பேரில் வந்து யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.